இங்க வா. அம்மா சொல்லுங்கம்மா. எங்க போற? ரூமுக்கு தாம்மா போறேன். சூர்யா சார் வரத்துக்குள்ள அவரோட பெட்டை க்ளீன் பண்ணணும். சூர்யா என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் அவன் பாத்துக்கிட்டோம். நீ என் ரூமுக்கு வா. ஏம்மா எதுவும் வேலை இருக்கா? வான்னு சொன்னா வரமாட்டியா? எனக்கு தனியா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஜெட்லார் வேற. இன்னைக்கு நீ என் கூட தான் படுக்கணும். ஏ பாத்தியா, அவ அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. சரியான ஆளா இருக்காடி இவ. சான்ஸே இல்லக்கா. அதுவும் சூர்யா முன்னாடியே எதிர்த்து நிக்கிறா பாரு. ஆமா. என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? போ என் ரூமை க்ளீன் பண்ணு. என் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வை. சொல்லிட்டே இருக்கேன்ல, போய் க்ளீன் பண்ணி வை. காதுல விழலையா உனக்கு? ரெடி பண்ணி வை. சரிங்கம்மா, போறேன். ஏய், இன்னைக்கு இந்த நந்தினி நம்ம ஹரிதா கிட்ட நல்லா வசமா சிக்கிருக்கா. நல்லா அனுபவிக்கட்டும். இந்த விஷயத்த முதல்ல அம்மா கிட்ட சொல்லலாம். வா வா வா. அம்மா 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 அம்மா, சூப்பர் நியூஸ்மா. நம்ம ஹரிதா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டா. டெய்லி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதை விட என்ன முக்கியமான விஷயம்? அம்மா, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா, நம்ம ஹரிதா இருக்கால, அவ செம்ம கெத்துமா. சும்மா செம்மையா ஆட்டம் காட்டுறா. என்னடி, என்ன அப்படி பண்ணிட்டா? மா, ஹரிதா வேற லெவல்மா. நாம கூட அந்த சூர்யாவையும் நந்தினியும் பிரிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம். ஏதாவது நடந்துச்சா? என்னடி இப்போ அவ என்ன அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாளா? சொல்லு. இன்னும் பிரிக்கலமா, ஆனா பிரிக்கிற வேலைய ஆரம்பிச்சிட்டா. ஏய், ரெண்டு பேரும் இப்ப தெளிவா பேச போறீங்களா இல்லையா? மா, இப்பதாம்மா பாத்துட்டு வந்திருக்கோம். அந்த ஹரிதா யூஎஸ்ல இருந்து வந்ததுனால தனியா படுத்தா என்னால தூங்க முடியல. நீ என் கூட வந்து என் ரூம்ல படுத்துக்கோன்னு நந்தினியை கூப்பிட்டுட்டு அவ ரூமுக்கு போயிட்டாமா. அப்படியா? சூர்யா விடமாட்டானே. அவங்கிட்ட எங்க கேட்டா? அந்த நந்தினியை கொஞ்சம் கூட பதில் பேசவே விடலையே. ஒரே ஆர்டர் தாமா. என் ரூமை க்ளீன் பண்ணு, என் பெட்டை ரெடி பண்ணு, என் கூட தான் படுக்கணும் அப்படின்னு சும்மா ஆர்டரா போடுறாமா. அந்த நந்தினியால கொஞ்சம் கூட பதில் பேசவே முடியலமா. கரெக்டடி, அப்படிதான் இருக்கணும். அந்த நந்தினிய அவதான் கரெக்டா ஹேண்டில் பண்றான். இதே மாதிரி நாம ஏதாவது பேசியிருந்தோம்னா அந்த சூர்யா நம்ம கிட்ட பதில் பேசுவான், சண்டைக்கு வருவான். ஆனா ஹரிதாவை பார்த்து அவனால பதிலே பேச முடியல தெரியுமா? அந்த அளவுக்கு அவ எதிர்த்து நிக்கிறா. அவளை நினைச்சாலே பெருமையா இருக்கு. மா, உண்மையாவே அவ பயங்கர போல்டு தாமா. சூர்யாவே தூக்கி சாப்பிட்டுருவா போல இருக்கு. போல்ட்னஸ் அது என்கிட்ட இருந்து வந்ததுடி. அவ என்னோட ரத்தம். மா, பாத்தீங்களா, நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஹரிதா எப்படிமா உங்க ரத்தமாவா? நாங்க தானமா உங்க ரத்தம். ஏய், ரத்தம்னு சொல்றது அவளோட குணத்தை. என்கிட்ட இருக்கிற அந்த திமிரு, வைராக்கியம் இதெல்லாம் உங்க ரெண்டு பேர்கிட்ட இல்லையே, அவகிட்ட தானே இருக்கு. அம்மா, நாங்க என்னமா செய்யறது? சூர்யாவை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவ அடிச்சிருவானோன்னு தோணுது. ஆனா அவ கொஞ்சம் கூட பயப்படாம சூர்யாவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றா. ஆனா அது எங்களுக்கு வர மாட்டேங்குதே. வராது. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் என்னோட வளர்ப்பு. ஆனா ஹரிதா என்னோட வார்ப்பு. அப்படியே என்ன அச்சடிச்சு வச்ச மாதிரி இருக்கா. அததான் சொன்னேன். அம்மா, பெட் ரெடிமா, படுங்க. ரெடி. ஹே, எங்க போற? நீயும் இங்கதான் படுக்கணும்னு சொன்னல. ஆமாம்மா, நானும் இங்கதான் படுக்க போறேன். பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அதுக்குள்ள படுத்துட்ட? ஆமாம்மா, சீக்கிரம் தூங்கினா தானே காலையில நேரமா எழுந்திருச்சு வேலைலாம் பார்க்க முடியும்.
அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நான் சொல்ற வேலையை செய். என்னம்மா செய்யணும்? ஒரே டயர்டா இருக்கு. வா வந்து கை கால்லாம் அமுக்கி விடு. என்ன அப்படி பாக்குற? கை கால்லாம் அமுக்கி விட மாட்டியா? இல்லம்மா, நான் அமுக்கி விடுறேம்மா. உன்னோட துணி என்னோட துணியோட ஒட்டி உரசுனதை நினைச்சு ஏன் துணியை கொளுத்துனா என்னையே கொளுத்திக்க சொல்றான் அந்த சூர்யா. உனக்கு இருக்குடி. சூர்யா பேசினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீதான் அனுபவிக்க போற. ஏய் என்னடி பண்ற? அம்மா, கால் அமுக்கி விடுறேம்மா. மண்ணாங்கட்டி, இதுக்கு பேரு கால் அமுக்கி விடுறதா? உங்க ஊர்ல எரும மாடுக்கெல்லாம் தேய்ச்சி விடுற மாதிரி ஏன் காலை போட்டு அமுக்கிட்டு இருக்க? அம்மா, ரொம்ப அழுத்திட்டேனா? ஆமா, முதல்ல மனுஷங்களுக்கு கால் அமுக்கி விடுற மாதிரி அமுக்கி விடு. மெதுவா புடிச்சு விடு. ம், மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, இந்த மாதிரி அழுத்தினா போதுமாம்மா? ஆ ஓகே. சரி சரி போதும், நீயும் போய் படு. சரிங்கம்மா. ஆமா, ஆ? நீ எப்பவுமே கீழே தான் படுப்பியா? ஆமாம்மா, எனக்கு எப்பவுமே தரையில பாய் விரிச்சு போட்டு தூங்குறது தான் பிடிக்கும். அப்போ சூர்யா எப்படி படுத்துப்பான்? அவனும் உன் கூட தரையில பாயில தான் படுத்துப்பானா? ஐயோ, இல்லம்மா. சூர்யா சார் பெட்ல தூங்குவாரு, நான் தரையில பாய் போட்டு படுப்பேன். ரியலி? ஆ, டெய்லி தனித்தனியா தான் படுப்பீங்களா? ஆமாம்மா. எனக்கு எப்பவும் பாயில படுத்தாதான் தூக்கம் வரும். Are you serious? நிஜமாவா? நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? இந்த தொட்டிக்கிறது கட்டிக்கிறது அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லங்கம்மா. வாட்? நம்பவே முடியல. அதே இந்த ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க தனித்தனியா படுக்கணும்? எங்க கல்யாணத்தை பத்தி அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாங்க சொன்னாங்க. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல உன் கழுத்துல சூர்யா தாலி கட்டிட்டானமே சொன்னாங்க. நான் கூட எதிர்பார்க்கலம்மா. ஒரு சினிமால நடக்கிற மாதிரி நடந்துச்சு. அப்புறம் எப்படிமா ஒன்னா படுக்கிறது? ஓ, அப்போ இப்ப வரைக்கும் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? இல்லம்மா, ரூம்குள்ள அவரா இருப்பாரு, நான் நானா இருப்பேன், அவ்வளவுதான். எதுவுமே இல்லாம எதுக்கடி அவன் இப்படி உன்னை விழுந்து விழுந்து லவ் பண்ண போறான்? உனக்காக அடிக்கலாம் வரான்? என்ன இதெல்லாம்? அவருக்கு பாசம் அதிகம். சூர்யா சார் ரொம்ப நல்லவருமா. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர் குணமும் தங்கும், பாசமும் அதிகம். உன் மேல இருக்கிறது பாசம் மட்டும் தானா? அது சரி. போயும் போயும் உன்ன மாதிரி ஒருத்திய கல்யாணம் பண்ணா கூட சேர்ந்து வாழவா முடியும்? அப்புறம் அவனும் மானங்கிட்டு போய் உன் கூட தரையில படுக்க வேண்டியதுதான். போய் படுப்போம். நந்தினி, 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 எங்க நந்தினி? டோர் லாக்ல தான் இருக்கு. எங்க போயிட்டா நந்தினி? ஏய் கல்யாணம், 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 எந்திரி. ஐயா, ஐயா, சின்னையா,
கல்யாணம். என்னையா நந்தினி எங்க? என்னாச்சியா நந்தினி எங்க இருக்கா? ஐயா அது வந்து அவ ரூம்ல இல்லையே, நான் தேடி பார்த்தேன். ஐயா அவ பின்னாடி ஏதாச்சும் வேலை கீழ பண்ணிக்கிட்டு இருக்காளா என்ன? இல்லைங்கய்யா இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு மேலே போச்சியா. யோ, என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? மேல ஃபுல்லா நான் தேடி பார்த்துட்டு தானே இங்க வந்தேன். அங்க அவளை காணுமே. காணாமா? வேற யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களா? ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையா. யாரும் வரலையே. இங்கே தானே எங்க போயிருக்கு இந்த புள்ள தெரியலையே. ஐயோ என்ன கல்யாணம் நீ? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே அசந்து தூங்கிக்கிட்டு இருக்க. வீட்டுல இருக்கிற பொண்ணு காணும்னா எங்க இருக்க என்னன்னு தேட மாட்டியா? போயா யூ. ஐயோ நட்ட நடு சாமத்துல இந்த பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏற்கனவே பிரச்சனை எல்லாம் தலைவரிச்சு ஆடுது, இந்த பிள்ளைய வேற காணாமன்றாரு. ஐயா என்ன ஒண்ணு. டாடி, டாடி, டாட். என்னடா எதுக்கு இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? டாடி, டாடி, டாட், டாடி. டேய் என்னடா சூர்யா, எதுக்கு இந்த நேரத்துல வந்து கதவு தட்டிக்கிட்டு இருக்க? டாடி, நந்தினிய காணும் டாடி. என்ன நந்தினியை காணுமா? கல்யாணம் தூங்க போறேன்னு மாடிக்கு தாயா போனாப்ல. சின்னையா வேற தேடி பார்த்துட்டு காணாமனு சொல்றாப்லையா. காணும். டேய் இருடா, எங்கடா போயிருக்க போற? வீட்டுல தான் எங்கேயோ இருப்பா, நல்லா தேடிப்ப. டாடி, ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், ரூம்லயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல டாடி. எங்கேயுமே இல்லையா? எங்க போனுச்சுன்னு தெரியலையே. ஐயா வேலையை முடிச்சுட்டு போனாப்ல, எங்க போச்சு? வாய் மூடுற. என்ன என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இஷ்டத்துக்கு டிராமா பண்றீங்க? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வேற வேலை இல்லையா? டாடி, உங்க பொண்டாட்டிய சும்மா இருக்க சொல்லுங்க. நான் என் பொண்டாட்டிய காணும்னு டென்ஷன்ல தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்காங்க? என்ன பெரிய பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறான். அவ எங்கேயும் போல. ஹரிதா ரூம்ல தான் இருக்கா. தனியா இருக்கேன்னு துணைக்கு கூப்பிட்டுருக்கா படுக்கிறதுக்கு. அதான் அங்க போயிருக்கா. என்னது துணையாவா? என்ன அவ பெரிய மைசூர் மகாராணியா? தனியாலாம் படுக்க மாட்டாளா அவ? அவளுக்கு என் பொண்டாட்டி தான் வேணுமா? ஏண்டா அவ இந்த வீட்டோட கெஸ்ட். புது இடம், படுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், தூக்கம் வந்திருக்காது. அதனால பொண்ணுக்கு பொண்ணு துணையா இருக்கட்டுமேனு கூப்பிட்டுருக்கா. இதுல என்னடா தப்பு இருக்கு? தனியா இருக்க பயமா இருக்குன்னா நீங்க ரெண்டு பெத்து வச்சிருக்கீங்களே விஷத்தை, அதான் போக வேண்டியதானே? என் பொண்டாட்டி தான் வேணுமா அதுக்கு? இன்னைக்கு அவளுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னங்க இவன் திரும்ப ஆரம்பிச்சுட்டான், அதுவும் நடு ராத்திரியில. வாங்க, ஏதாவது தப்பா எடுப்பது வாங்க. பா முருகா, உள்நாட்டில் இருக்கிற 3 பேர்கிட்ட சிக்கிக்கிட்டே இந்த பிள்ளையால சமாளிக்க முடியல. இது பத்தாதுன்னு வெளிநாட்டிலேருந்து ஆளுகளை இறக்கி விட்டு அந்த பிள்ளைய பாடா படுத்துறிய என் அப்பா முருகா. இதெல்லாம் ஓன் திருவிளையாடலா இல்லை தானாக நடக்குதான்னு தெரியலையப்பா. ஆனால் எப்படியா இருந்தாலும் அந்த பிள்ளைய துணையாக நின்று காப்பாற்றணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு முருகா. முருகா சோரம் நம்மளை ஆண்டவா, வேல் கொண்டு அந்த பிள்ளைய காப்பாற்று முருகா. நந்தினி, நந்தினி, நந்தினி. சார் சார் நந்தினி, என்ன நீ இங்க என்ன பண்ற? வாட் இஸ் திஸ்? ஏன் உனக்கு தூக்கத்துக்கு இடம் இல்லையா? வா முதல்ல. சார் சார் வா நந்தினி, பேசாம. சூர்யா, என்னாச்சு சார்? சூர்யா, ஸ்டாப் இட் சூர்யா. என்ன 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 வேணும் உனக்கு? என்ன வேணும்? வாட் இஸ் திஸ் சூர்யா? வாட்? நான் தான் அவளை என் ரூம்ல படுக்க சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அவ ஏன் கூட தான் இருப்பா. நந்தினி வா, உள்ள போலாம் வா. ஓ ஏய், வேண்டாம். உனக்கு ஆல்ரெடி நான் வார்னிங் கொடுத்துட்டேன். மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட வந்து நீ நிக்காத. எனக்கு பொறுமை போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சொல்லிட்டேன். நந்தினி வா. அவ வர மாட்டா. அவ ஏ ரூம்ல தான் இருப்பா. ஏய், நீ யாருடி? நீ இந்த வீட்டோட கெஸ்ட், புரியுதா? பி இன் யுவர் லிமிட்ஸ், ஓகே? கெஸ்டா இருந்தா என்ன? கெஸ்டா இருந்தா என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டியது உன் குடும்பத்தோட பொறுப்பு இல்லையா? எனக்கு தனியா படுக்க போர் அடிக்குது, அதான் அவளை வர சொன்னேன். ஆஸ் அ கெஸ்டுக்கு அவ என்டர்டைன் பண்ண வேண்டியது அவ கடமை இல்லையா? ஒரு மண்ணாங்கட்டி கடமையும் கிடையாது. உனக்கு தனியா படுக்க போர் அடிக்குதுன்னா போ, உங்க அம்மா கூட படுத்துக்கோ. ஏன் உனக்கு கம்பெனி கொடுக்கிறதுக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சாளா? பகலாதான் எப்ப பாரு பிரச்சனை. So what? நந்தினி என் கூட வந்து ஸ்டே பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு சூர்யா இப்படி தையா தக்கான்னு குதிக்கிற?
ஏன் நந்தினி இல்லாம உனக்கு தூக்கம் வராதா? தட்ஸ் none of your business. புரியுதா? இல்ல சூர்யா, ஜஸ்ட் என்னோட நாலேஜுக்காக தான் கேக்குறேன். நீ என்ன நந்தினி கூட ஒன்னாவா தூங்க போற? எப்படியும் 2 பேரும் தனித்தனியா தான் படுக்க போறீங்க. அப்படி தனியா படுக்கிறவன் உன் கூட படுத்தா என்ன, ஏன் ரூம்ல படுத்தா என்ன? நடுராத்திரியில தேவையில்லாம இவன் மாப்பிள்ளை சாமியாட வைக்கிறாளே, இனி அவ்வளவுதான். வீட்டுல யாரையும் இவன் தூக்க விட மாட்டான். நான் தனியா படுப்பேன் இல்ல தண்ணி அடிச்சிட்டு படுப்பேன், அது என்னோட இஷ்டம். புரியுதா? she is my wife. அவ என்னோட தான் இருப்பா. நந்தினி நீ வா ரூமுக்கு. நந்தினி, Come. இரு. ஏய் ஏய் நிறுத்து. ஏய். என்னடா நடு ராத்திரியில நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? ஒரு வயசு பொண்ணுகிட்ட பேசுற விதத்துல பேசுற? பொண்ணுக்கு பொண்ணு கூட படுக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? இதுக்கு எதுக்கு கையாமையானு கத்துற? அதானே சாதாரண விஷயத்துக்கு என்னம்மா இவன் இவ்ளோ சீன் போடுறான்? எது சாதாரண விஷயம்? எது சாதாரண விஷயம்? உனக்கு சாதாரணமான விஷயமா இருந்தா நீ போய் தாலாட்டு படி தூங்க வை. இல்ல உன் தங்கச்சி இருக்கால, அவளை போய் அவளுக்கு துணையா தூங்க சொல்லு. என்கிட்ட எதுக்கு வர? இந்த மாதிரி வேலை பாக்குறதுக்கு தான் நந்தினி இருக்கா. யாரு? வார்த்தை அளந்து பேசு. புரியுதா? ஆ? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா கேளு மாப்ள. புருஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீங்க போய் அந்த வேலையை பாருங்க. மாப்பிள்ள நோ டேமேஜ் மீ. ஏற்கனவே ஆதார சேதாரம் அப்படியா? நந்தினினா உங்க எல்லாருக்கும் அவ்வளவு இலக்காரமா போச்சா? சுந்தரவல்லி, என்னம்மா பிரச்சனை? என்ன நடக்குதுங்க? அங்கிள், உங்க பொண்ணுக்கு தனியா தூக்கம் வரலையா? ரூம்ல ஒரு தொட்டில் கட்டி நல்லா தாலாட்டு பாடி தூங்க வைங்க. ஏய், என்ன முறைக்கிற? போ போய் உங்க அம்மா மடியில நல்லா படுத்து தாலாட்டு பாட வச்சு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணு. பா நந்தினி, வா போலாம். சூர்யா நில்லு. என்ன என்ன? உண்மையிலேயே யூ ஆர் பேத்தட்டிக்கல் சூர்யா. போயும் போயும் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டியே. இத பார், என் பொறுமை போயிடுச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மைண்ட் யுவர் டங். புரியுதா? ஏன் என்ன சூர்யா, உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருமா? இவளோட ஸ்டேட்டஸ உயர்த்தி காட்டுறேன்னு ஆன்ட்டி கிட்ட சேலஞ்ச் பண்ணியாமே. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? கழுதை அலங்காரம் பண்ணி அரண்மனை முன்னால நிறுத்தினாலும் கழுத ஒரு நாளும் குதிரை ஆகாது. ஒரு நாளும் உன்னோட கழுத குதிரை ஆகவே ஆகாது. ஏய், இப்ப வாய மூட போறியா இல்லையா நீ? Why? I won't. அது மட்டும் இல்ல, கழுதையோட சேர்ந்தவங்க கடைசியில கழுத மாதிரியே ஆயிடுவாங்களாம். இப்ப பாரு, இவளை கல்யாணம் பண்ணதால நீயும் இப்ப அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஹரிதா, வாட் இஸ் திஸ்? என்ன டாடி, யாராவது ஒருத்தராச்சு இவன் கிட்ட உண்மையை பேசிதானே ஆகணும். என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் டாடி. ஆக்சுவலி ஐம் எஜுகேட்டிங் ஹிம் நவ் டாடி. ஏய், என்ன எனக்கே கிளாஸ் எடுக்கறியா நீ? இல்ல, நீ போக போக சின்ன ஆளா மாறிட்டு இருக்கேன்னு சொல்ல வர சூர்யா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் லைஃப்ல என்ன நல்லதா நடந்துச்சு சொல்லு? எவ்வளவு கிளாஸா நீ இருந்திருக்கணும். நீ இப்படி சாதாரண ஒருத்திக்காக பெத்த அம்மா, கூட பிறந்த அக்கா, தங்கச்சி எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு வாட் இஸ் திஸ் சூர்யா? நந்தினி, வா போலாம். உண்மையை கேட்க பயமா தான் இருக்கும் சூர்யா. என்ன பயமா? ஹ, நான் பேசுறத கேட்க உனக்கு பயமா இருக்கு, அதானே தப்பிச்சோட பாக்குறேன். யாருக்கு பயம்? எனக்கா? ஆமா, உனக்கு பயம்தான். உண்மையிலேயே உன்னை பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு சூர்யா. இந்த நிமிஷம் எனக்கு நீயும் அதுவும் அங்க நிக்கிறானே கல்யாணம், 2 பேரும் ஒரே மாதிரி தான் தெரியுறீங்க. ஹரிதா, நீ இப்படி எல்லாம் பேசுறது தப்புமா? பேசணும் மாம், பேசித்தான் ஆகணும். ஹே சூர்யா, நீ இவ்ளோ பேசுறியே, உன் பொண்டாட்டிய ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வருவேன்னு சவால்லாம் விட்டியே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமா? என் கை காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருந்தா. இங்க பாரு, உன்னோட பொண்டாட்டி கிளாஸான பொண்டாட்டி தானே. அப்ப நான் கால் அமைக்க விட சொன்னதும் அவ என்ன செஞ்சிருக்கணும்? ஏண்டி, யாரு பார்த்து கால் அமைக்க விட சொல்றேன்? நான் இந்த வீட்டு மருமகன்னு என் மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போயிருக்கணுமா வேணாமா?
அப்படி செஞ்சிருந்தா நானே அவளுக்கு ராயல் சல்யூட் அடிச்சு அனுப்பியிருப்பேன். அனுப்பியிருப்பேன்னா மாட்டேனா? ஆனா அவ என்ன செஞ்சா? அவகிட்ட கேளு, கேட்டு பாரு. நந்தினி, வாட் இஸ் திஸ்? கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க சார். அதான் போ, இல்ல சார், ரூமுக்கு போ, ரூமுக்கு போ, போ. சார் சார் பாத்தியா, இப்ப கூட அவ எனக்கு எதிரா பேச மாட்டான், பேசவும் மாட்டான். கால் அமுக்கி விடுன்னு நான் சொன்னதும் அப்படியே உட்காந்து என் கால் அமுக்கி விட ஆரம்பிச்சிட்டா. ஏன், எதுக்காக அவளுக்கு இந்த வீட்டோட கௌரவம் வரவே மாட்டேங்குது? அவளுக்கு ஏன் ஒரு சின்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட வர மாட்டேங்குது? ஏன்னா அவ உடம்புல ஓடுறது ஒரு அடிம ரத்தம், ஸ்டேட்டஸ்க்கு கீழே இருக்கிற ரத்தம். அதத்தான் நான் சொன்னேன். அத நீன் இல்ல, அவளை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் அத மாத்தவே முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ சூர்யா. அவளோட சேர்ந்துட்டு நீ ஒரு நாள் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு கீழே ஆயிடுவ. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா அப்படிதான் நடக்க போகுது. ஏய், நீ ஒன்னும் பெரிய அறிவாளியும் இல்ல, எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளரவும் இல்ல, புரியுதா? வாயும் மூடிக்கிட்டு போ. பாத்தியா, உன்னால பதில் சொல்ல முடியாம சப்ஜெக்டையே சேஞ்ச் பண்ற. அவளுக்குள்ள முதலாளிங்க மேல இருக்கிற பயம் ஊறி போய் கிடக்கு சூர்யா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏய், கழுத கழுத முட்டாள். பாசத்துக்கும் பயத்துக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? யார் சொன்னா? இவ்வளவு தூரம் நடந்திருக்குல்ல. நான் உன்னை அவமானப்படுத்தி பேசினதெல்லாம் அதையெல்லாம் அவ பாத்துட்டே தானே இருந்தா. சரி, ஓகே, ஒண்ணு பண்ணு. மேல ரூமுக்கு போனதும் அவகிட்ட போய் என்னெல்லாம் வேலை செஞ்சேன்னு அவகிட்ட கேட்டு பாரு. ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் பொய் சொல்ல பாப்பா. ஏன்னா அவள மனசுல இருந்து பொய் சொல்ல மாட்டா. அவ உடம்புல ஓடுதே நான் சொன்ன அந்த ரத்தம், அதுதான் அவளை சொல்ல வைக்கும். ஐயோ சூர்யா, இப்ப ஏதோ பேசிட்டு இருந்தியே, பாசம் பயம்லாம், அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது சூர்யா. அவளுக்கு இருக்கிறது பாசம்லாம் கிடையாது சூர்யா, பயம். முதலாளிங்க மேல இருக்கிற பயம். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ சூர்யா. நல்லா சத்தமா சொல்லு, கொஞ்சமாச்சும் காதுல ஏறுதான்னு பாப்போம். எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டா 1000 பதில் என்ன எதிர்த்து பேசுவான். இப்ப நீ கேக்குற ஒரு கேள்விக்கு கூட அவகிட்ட பதில் இல்ல பாத்தியா? ஆயிரம் வாட்டி சொல்லியாச்சு, டேய் உருப்புற வழிய பாரு, அந்த நந்தினி பின்னாடி போகாதன்னு. கேட்டாதானே என் பேச்ச? சுந்தரவள்ளி, இப்ப எதுக்கு இந்த தேவையெல்லாம் பேச்சலாம்? ஏய் சூர்யா, நேரம் ஆச்சு, போய் படு. இல்ல 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 இல்ல, நிறுத்துங்க. உங்களாலதான் அவன் இப்படி வீணா போயிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி தப்பா பேசும்போதெல்லாம் முன்னாடியே டே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுரா, பாரு ஹரிதா சொல்றத பாரு, அந்த பொண்ணு மாதிரி இரு, இதுதான் நம்ம ஸ்டேட்டஸ், இதுதான் நம்ம பாரம்பரியம், யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், அவள மாதிரி கத்துக்கோ, இது எதுவுமே தெரியாம இருக்காத அப்படின்னு அவன் கிட்ட சொல்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு ஏன் இப்படி பண்றீங்க? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை கெடுத்துருங்க. தாய்க்குலமே, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? என்னடி சொன்ன? நந்தினி அடிமையா? அவளை மாத்த முடியாதுன்னு தானே சொன்ன. இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீ பதில் சொல்லு. என்ன பெருசா கேட்க நீ போற? எந்த ஊர்ல இருந்து வந்த? US. I'm American citizen. So what? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஒரு வெளிநாட்டு கருப்பு கழுத, புரியுதா? அவ்வளவுதான். That's it. லக்ஸுரி வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஒரு அடிமையா வாழ்ற நீ எல்லாம் பாசத்துக்கு அடிமையா இருக்கிற ஏன் பொண்டாட்டி நந்தினியை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. அதுக்கான உரிமையும் கிடையாது, புரியுதா? பாயிண்ட் பிடிச்சிட்டா மாப்பிள. ஏய், இங்க பாரு, அமெரிக்காவில தானே இருக்க, அங்க போய் கருப்பு கழுதியா தானே இருக்க. இப்ப கூட டாப் 10 கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல
எப்படி 4 CEOs இந்தியன்ஸா தான் இருக்காங்க. நீ சொன்னியே சோ கால்ட் கழுதைங்கன்னு. அப்போ அவங்க எப்படிமா 4 பேர் மட்டும் குதிரையா மாறினாங்க? நீயும் உங்க அப்பாவும் வளர்ந்தீங்கல்ல, அதே மாதிரி நிச்சயமா நந்தினியும் ஒரு நாள் வளருவா. நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி வளருவா. நீங்க எல்லாரும் நெருங்க முடியாத உயரத்துக்கு நான் அவளை கொண்டு போய் நிப்பாட்டுவேன். அத நான் செஞ்சு காட்டுவேன். ஆமா. என்னோட தாய் குலத்துக்கிட்ட மட்டும் இல்ல, உன்கிட்டயும் நான் இத சேலஞ்சா தான் சொல்றேன். புரியுதா? ஏய், நான் சொன்ன சேலஞ்சில ஜெயிப்பேன். நிச்சயம் உங்ககிட்ட இருக்கிற அந்த சோ கால்ட் அந்தஸ்து இருக்குல்ல, அந்த அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாமே அவகிட்ட வந்துரும். பட் ஒண்ணு மட்டும் அப்ப கூட நடக்காது. என்ன தெரியுமா? அது அவகிட்ட இருக்கிற அன்பு, மத்தவங்களோட அரவணைச்சு போற பண்பு, மனுஷத்தனம், இதெல்லாம் சுட்டு போட்டாலும் இங்க இருக்கிற யாருக்குமே வராது. அதுதான் நிஜம். அவகிட்ட இருக்கிறது நல்ல குணம், மனுஷத்தன்மை. ஆனா உங்ககிட்ட இருக்கிறது வெறும் திமிரு மட்டும்தான். இத பார், அன்பும் மனுஷத்தன்மையும் அந்த ஆண்டவனோட குணம். இந்த திமிரு இருக்குதே, அது ஒரு சாத்தானோட குணம். அது ஒரு டிசீஸ் மாதிரி, கியூரே பண்ண முடியாத ஒரு டிசீஸ். ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ பீப்புள். எனக்கு என் நந்தினி தான் முக்கியம். அவளை ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி மாத்தி காட்டுவேன். எனக்கு அது மட்டும் போதும். பெஸ்ட் ஆஃப் லக் சூர்யா. என்ன நடக்க போகுது நானும் பார்க்க தானே போறேன். Get lost. வரத்துக்குள்ள இழுத்து போத்திட்டு தூங்கிடுவோம். நந்தினி, நல்லா நடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இத பாரு, எனக்கு கடுப்பு கலப்பாத. ஏந்திரி. என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? இப்ப ஏந்திரிக்க போறியா இல்லையா? ஏந்திரி. ஏய், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி இருங்க, எழுந்திருக்கிறேன். ஏய், நடிக்காத, உட்காரு. ஏன் நந்தினி, ஏன் இப்படி இருக்க நீ? உன்னோட தன்மானத்துக்காகவும் மரியாதைக்காகவும் நான் அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் அவங்க முன்னாடி உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் சுயமரியாதையும் விட்டு கொடுத்து நின்னுட்டு இருக்க. சார், அவங்க சும்மா துணைக்கு படுங்கன்னதும் நான் மூடு வாய. ஏன் நீ இப்படி இருக்க? உன்னை அவ துணைக்கு படுக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடல, கை கால அமுக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்கா. அது உண்மையா இல்லையா? அது அப்படி இல்ல சார். நான் வந்து உண்மையா இல்லையா? என்ன இரிட்டேட் பண்ணாத நந்தினி. நீ அவ சொல்ற மாதிரி கடைசியில நடந்துட்டு இருக்கியா நந்தினி? உன்னை கூப்பிட்டு ஒருத்தி கைய கால அமுக்கி விட சொன்னா முடியாது, போய் வேற ஆளை பாத்துக்கோன்னு சொல்ல உனக்கு துப்பில்ல? உனக்கே அந்த துணிச்சல் வரமாட்டேங்குது. கடைசியில அவ சொன்ன மாதிரி நீ என்கிட்ட போய் சொல்லி சமாளிக்கிறல்ல. ஏன் நந்தினி இப்படி பண்ணிட்டு இருக்க? சார், ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. பாவம்னு தான் சார். ஐயோ, திருப்பி போய் எதுக்காக என்கிட்ட இவ்ளோ போய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ? சார், அசதியா இருக்குன்னு சொன்னாங்க சார். பாவப்பட்டது தப்பா? ஐயோ நந்தினி, முட்டாள். அவ நடிக்கிறாங்க. உன்னை பத்தி அவ்ளோ அக்யூரேட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. ஐயோ, உன் மைண்ட் அவ்ளோ கிளியரா ரீட் பண்ணி வச்சிருக்கா அவ. நீ என்கிட்ட கண்டிப்பா போய் சொல்லுவேன்னு அவ சொன்னா.
இங்க வந்தா நீ அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் ஏன் நந்தினி, நீ எனக்கு கொடுக்கிற மரியாதை எவ்வளவுதானா? ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்ல சார். பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு பெருசு ஆகட்டும்ங்கற. ஆகட்டும். எங்க இருந்தோ வந்த ஒருத்தி உன்னை பத்தி எக்ஸாக்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. கூட இருக்கிற நான் தான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன்ல. சார் சாரி சார். அது நான் ஏய் உட்காரு. உடனே இதோ பாரு, அழாத, தயவு செஞ்சு அழாத, புரியுதா? அப்படியே உட்காரு. சொல்லு, அவ உன்கிட்ட என்னென்ன கேட்டான்னு அப்படியே ஒவ்வொன்னா என்கிட்ட சொல்ற. சொல்லு. ரூம்ல நான் பெட்ல படுப்பேனா இல்ல கீழே படுப்பேனான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? உண்மைய சொன்னேன். கீழே பாயில படுப்பேன். ஐயோ முட்டாளா நந்தினி நீ. நீ கொஞ்சம் கூட மூளைய பயன்படுத்த மாட்டியா நீ? உண்மையை தானே சார் சொன்னேன். என்ன உண்மை? அத வச்சு என்ன பேசுறா தெரியுமா அவ? ஏய், அந்த யூஸ்லெஸ் ஃபெலோ அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன இளக்காரமா பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமா உனக்கு? இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல சார். நீ நினைக்க மாட்ட, உன்னால நினைக்கவும் முடியாது நந்தினி. போதும் போதும், இனிமே இந்த பேச்சு எல்லாமே போதும். இன்னையில இருந்து எப்படி? இன்னையில இருந்து மேல இங்க இங்க என் பக்கத்துல தான் நீ படுக்கிற, புரியுதா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ என்ன சொன்ன அம்பி? என்ன நான் சொல்றேன் புரியுதா? நான் சொல்றேன் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? சார் அது வந்து நான் எப்படி சார் உங்க கூட? நான் சொல்றது கேப்பியா மாட்டியா நந்தினி? எனக்கு அது மட்டும் தெரியணும். சொல்லு. அது வந்து இந்த வந்து போயில எனக்கு தேவையே இல்ல. போதும், டன். நீ படுப்பியா மாட்டியா? சொல்லு நந்தினி. ஓ இதான் பிரச்சனையா? ஐயோ ஐயோ ஐயோ. இனிமே இது எதுவுமே என் கண்ணுல படக்கூடாது, புரியுதா? நான் இங்க இருக்கும்போது இத பார்த்தேன். பெட்டு தான் படுக்கணும். போ, போய் படு. போறியா இல்லையா? இப்போ போ, போய் படு. போன்னு சொல்றேன், போய் படு. இன்னுமா படுக்கல? படுத்துட்டேன் சார். இங்க பாரு நந்தினி, அது மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்ல எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது. கல்யாணத்தோட வேலை என்ன? சமைக்கிறது தானே? அந்த வேலையை இனிமே அவன் பாப்பான். இங்க பாரு, நீ போய் ஹெல்ப் பண்றேன், கட் பண்றேன், அது இதுன்னு எதுக்காவது போன, இனிமே அந்த கிச்சன் பக்கமே பார்க்க கூடாது உன்னை நானு. ஏன் சார்? சமையல்ல மட்டுமாவது என்ன 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 கூடாதுன்னு சொன்னா கூடாது, புரியுதா? திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்டு என்ன கடுப்பாக்காத. படு படு. அது மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்ல யாரு என்ன வேலை சொன்னாலும் முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லணும். மாட்டேன். இது என்னோட ஆர்டர். என்ன என்ன சொல்லு? ஆர்டர். இந்த ஆர்டர் மீறினா தெரியும்ல இந்த சூர்யா யாருன்னு. அதுக்கப்புறம் இந்த வீட்ல நடக்க போறதே வேற. நீ மட்டும் சொன்ன வார்த்தைய மீறு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. தூங்கு. படுன்னு சொன்ன, படு. கமான் படு. சரி படுக்கிறேன். என்ன நோய் நோய் நோய்ங்கிற? குட் நைட். இன்னுமா படுக்கல? என்னடா 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 உன்னால தொல்லையா போச்சு. சொல்லவே இல்லையே தன்னால என்னவோ ஆச்சு.
என்ன சமையல் வேலையை ஆரம்பிக்கலையா? ஏத்தா விடிஞ்சு விடியாம 6 மணிக்கெல்லாம் யாரு சமைப்பா? இங்க என்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைகளா இருக்கு சமைக்க? இப்ப என்ன அவசரம்? இங்கே வாரு, பேசாம ஓரமா போய் அங்க உட்காரு. அண்ணன் உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? அதெல்லாம் வேண்டாண்ணே. இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? என்னென்ன காய்கறி வெட்டணும், என்னென்னலாம் ஊற வைக்கணும், எதெல்லாம் அரைக்கணும் எல்லாம் சொல்லுங்க. நான் விறுவிறுன்னு வேலையை பாத்துறேன். அம்மாடி, உனக்கு என்ன மண்டை கண்டெல்லாம் குழம்பி போச்சா? காலங்காத்தால சமைக்கணும்னு சொல்லி தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணே, அது ஒரு பெரிய கதைண்ணே. நேத்து நைட்டு பெரிய பிரச்சனையாச்சுல்ல. அட, அந்த கொடுமையை தான் நான் என் கண்ணால பார்த்தனே. இல்ல நான் தெரியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன். அந்த ஹரிதாம சொல்ற வேலையெல்லாம் நீ எதுக்கு இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்க? ஆ? நீ இந்த மாதிரி வேலை பார்க்கறதுனால சின்ன அதுக்காக கோவப்பட்டு இருக்க தெரியுமா? வெளியே வேற, ரூம்குள்ள வந்து நீ எப்படி அவ கால அமுக்கலாம், எப்படி அவ சொன்ன வேலையெல்லாம் செய்யலான்னு தையத்தக்கான்னு ஒரே குதி ஆட்டம். நான் பயந்தே போயிட்டேன். தாத்தா, சின்னையா எப்பவுமே நல்ல மனுஷன். நல்ல வேலைக்கு கோவத்துல உன் மேல கைகி வைக்கல 4 பேருக்கு முன்னாடி. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுதாயே. ஐயோ, சூர்யா சார் இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப பயந்து போயிட்டேன். இனிமே நான் யார் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யக்கூடாதான். சமய கட்டு பக்கமே வரக்கூடாதான். ஒரே கூப்பாடு போட்டாரு. ஆத்தாடி, கடைசியில் என்ன நீ மாட்டி விட பாக்குறியா? அம்மா தாயே, உன்னை கையை எடுத்து கும்பிடுறேன். நீ முதல்ல கிளம்புத்தா, உனக்கு புண்ணியமா இருக்கும். நான் காப்பி எடுத்து ரூமுக்கு வர போதா? ஐயோ விடுங்கண்ணே, நகருங்க. அவர் தான் தேவையில்லாம கண்டதையும் சொல்லிட்டு இருக்காருன்னா நீங்களுமா? அவர் அப்படிதானே சொல்லுவாரு. அதுக்காக ஒரு பொம்பளை வேலை பார்க்காமலே இருக்க முடியுமா? ஏன் ஏத்தா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இந்த வீட்லயே தான் 3 பேர் இருக்காங்க. பெண்கள்னு பேர் சொல்லிக்கிட்டு யாராவது இப்படி ஒரு பொருள் எடுத்து அப்படி வைக்கிறாங்களா? வைக்க மாட்டா, கை வலிச்சுடா. சும்மா அண்ணே, அவங்க வேற என்ன, நாம என்ன அவங்கள மாதிரியா? என்னாலலாம் வேலை செய்யாம இருக்கவே முடியாது. இனிமே சூர்யா சார் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவர் எழுந்திரிச்சதும் நல்ல புள்ள மாதிரி அவர் முன்னாடி போய் உட்காந்துரு. ஆத்தே, என்னத்தா இப்படி பேசுற? கத்திக்கு மேல என்ன நிக்க வைக்க போறியா? ஆகா, ஐயோ ஐயோ, இதெல்லாம் ஆகிற காரியமா? சரி, பால் பொங்கிடுச்சு, நான் காஃபி போடுறேன். நான் விடவே இல்லையே. அடிச்சாலும் சரி, உதச்சாலும் சரி, என்ன கொன்னே போட்டாலும் சரி, ஏன் மாதவி எனக்கு தானே ஒரே பிடிவாதமா இருந்தம்மா. கடைசியில மாமாவே என் மேல கொஞ்சம் இறக்கப்பட்டு எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. என்ன மாதிரி நீ அதை பத்தி பெருமையா 2 வார்த்தை சொல்ல. அப்ப நான் பொல்லாத லவ்ல இருந்தேன், நீங்க தான் வேணும்னு பிடிவாதமா இருந்தேன். சொல்லுமா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க எவ்வளவு பெரிய வேஸ்ட். ப்ளீஸ் நோ அசிங்கப்படுத்தி. ஐ எம் யுவர் ஸ்வீட் பர்சன், குட் பர்சன். இப்படிக்கு பாவப்பட்ட ஜென்மம். ஆனா ஹரிதா, நேத்து நீ போடு இருக்கே பா, பயங்கரமான போடு. எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சும்மா ஊர்பட்ட வாய் அடிப்பான். என்னையும் அக்காவையும் மிரட்டுன்னு மிரட்டுவான். ஆனா நீ போடல, சும்மா ஆடி போயிட்டான். ஆமா ஹரிதா, சூர்யா மாதிரி ஒருத்தனுக்கு உன்ன மாதிரி புத்திசாலியான ஆளால தான் கரெக்டா பதில் சொல்ல முடியும். அவனுக்குலாம் நீ தான் கரெக்ட். இது பாருங்க, இது நீங்க சூர்யா சார் கொண்டு போங்க. இது நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். கொண்டு போங்க. சரிதா சரிதா. இந்த புள்ள காப்பி கொண்டு போறத பார்த்தா கன்ஃபார்மா கல்யாணத்துக்கு பிரச்சனை தான். ஆமா ஐயா, என்கிட்ட இருந்து ஆரம்பி, அமோகமா இருக்கு. எடுத்துக்கோங்க. என்ன திமிரா? சொல்லுங்கம்மா. காஃபி தானே கொடுத்தேன். இவங்க எல்லாருக்கும் கொடுத்தேன், எனக்கு எங்க? நீங்க தானே என் கையால எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. இந்த திமிரு பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. நான் என்ன சொன்னாலும் எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன்னோட வேலை, அதாவது உன்னோட கடமை. அத சாப்பிடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது என் இஷ்டம். புரிஞ்சுதா? ஏய், சொல்றால, போய் அவளுக்கும் காஃபி எடுத்துட்டு வா. சூப்பர், இப்படிதான் பண்ணணும். என்னத்தா போன விதம் அவருக்கு வேற காஃபியை போடுங்க. இதை நான் கொடுத்துறேன். ஆச்சு. ஆமா, இதை யாருக்கு எடுத்துட்டு போற? ஹரிதா அம்மா காஃபி கேட்டாங்க.
அவங்களுக்கு வேணுமா நீங்க வேற போட்டு கொடுத்துருங்க, நான் இது போய் அவங்களுக்கு கொடுத்துறேன். ஏதோ தப்பா இருக்கே. வேற ஏதோ புதுசாக திட்டம் போடுறாங்களா? நேற்று என்னன்னா அந்த அரிதாம துணிக்காக அவ்வளோ ஆட்டம் போட்டுச்சு. இப்போ என்னன்னா நந்தினி கையால் காப்பி கேட்குறாப்புலையா? எங்கேயோ இடிக்குதே. ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற கல்யாணம். காஃபி வந்துச்சுமா? காஃபி எடுத்துக்கோங்க. அது என்ன எடுத்துக்கோங்கன்னு மொட்டையா சொல்றேன்? எடுத்துக்கோங்க மேடம்னு சொல்லு. இல்ல எடுத்துக்கோங்க அம்மான்னு சொல்லு. ஹே, வர வர உன் மரியாதை குறையுதே. எடுத்துக்கோங்கம்மா. வெரி குட், கரெக்டா கத்துக்கிட்ட. ஹே, இங்க வா. சொல்லுங்கம்மா. அம்மா பக்கத்துல வா. திரும்பி நெல்லு. சுடுதும்மா. ஐயோ, ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மா, என்ன